பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். குருவில்லா வித்தப்பால் என்பார்கள். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அப்போ நாங்கள் கடந்த 22 ஆண்டுகளாக குருவை நினச்சி, ஏன்னா குரு தான் பாதுகாப்பார், எங்கள் அந்தராத்மா தான் குரு, அவர் தான் நாங்கள் துன்பப்படும் போது வெளியில் உருவம் எடுத்து வந்து எங்களுக்கு இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுற மகாபாரதத்தில் கிருஷ்ணன் கர்மயோகியாக குருவாக வந்து அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்ணார். அது அர்ஜுனனுக்கு பண்ணவில்லை, எங்கள் எல்லோருக்கும் பண்ணார். அதே மாதிரி காலத்து காலம் அவரே வருவார். அப்படி இல்லாட்டி ஒரு தகுந்த ஒரு குருவை நமக்கு அனுப்பி வைப்பார். துன்பங்கள் வரும்போது, எங்களுக்கெல்லாம் துன்பம் வரும்போது ஏதோ ஒரு வழிகாட்டி, லௌகிக வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு குரு வேணும். அப்போ எங்களுக்கு முதல் குரு அம்மா அப்பா, இதுதான் தாயே நமக தந்தையே சத்குருவே. இந்த 2 பேருக்கும் பிறகுதான் தெய்வங்கள் நம்மளுக்கு. முதல் நம்ம குரு தாய், அதுக்கு பிறகுதான் அப்பா தகப்பன், அதுக்கு ஒரு குரு. அந்த குரு தான் எங்களுக்கு கடவுளை நீங்கள் யாரு அப்படின்னு காட்டுறார். இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனை, துன்பங்கள், வேதனை, வறுமை, எல்லோருக்கும் பிரச்சனை. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக ஈரான் இஸ்ரேல் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போர் அமைதி அடையணும், நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். என்னன்னு சொன்னால் அவ்வளோ உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் பற்று அப்படின்னு சொல்லி. உலகத்தில் துன்பத்துக்கு காரணம் எங்களுக்கு எல்லாம் ஆசை, அளவு கடந்த ஆசை, அளவுக்கு அதிகமான பற்று, அளவுக்கு அதிகமான பாசம். இதைத்தான் மாணிக்க வாசகர் நமக்கு சொன்ன, பாசமாக பற்றால் பாரிக்கு மாறியன பார்க்கலாம்னு சொல்லி புத்த பகவான் உபதேசம் பண்ண, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். இப்பெல்லாம் பாருங்கள், ஆசையில் 2 பேருக்கு இடையில் கடும் உக்குற போர் நடக்கிறதால அப்பாவி மக்கள் கட்டடங்களுக்குள்ளிருந்து இன்றைக்கு அப்படியே வேதனைப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டிலிருந்து ஒரு 2-3 நாளைக்குள்ளான ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். நினச்சுன்னா அந்த அளவுக்கு வேதனைப்படுவார்கள். தனக்கு தான் சுழகு படங்கள் அடிக்குன்னு சொல்லி பழங்காலத்தில் சொல்வார்கள். அந்த வேதனை நமக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்படி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இதிலிருந்து பிரார்த்தனை பண்ணணும், இது அமைதி அடையணும், அந்த மக்கள் காப்பாற்றப்படணும். எந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டாலும் எங்கள் உயிர் காப்பாற்றப்படும். அப்போ இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அளவுக்கு அதிகமான பாசம், அளவுக்கு அதிகமான பற்று, அளவுக்கு அதிகமான ஆசை. இப்பெல்லாம் பாருங்கள், உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் பிறக்கும் போது எந்த ஆசையும் இல்லை, எந்த பற்றும் இல்லை, தெய்வத்தன்மையாக பிறந்த, அதான் என்னுடைய சுயதன்மை. பிறகு நாங்கள் கொஞ்ச நாளில் பாருங்கள், உலகத்துக்குள்ள எங்களுடைய கர்மம் ஆற்றுவதற்காக இக்கர்ம பூமியில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கர்மம் ஆற்றுவதற்காக வளர்ந்த பிறகு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கர்மம் வேலையாக இங்கே வந்திருக்கிறோம். வெளிநாட்டுக்கு நாங்கள் வேலைக்கு போகிற மாதிரி விசாரித்து ஒவ்வொரு ஆளும் பிறக்கும் போது இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு வேலையாக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த இடம் வேறு, இருந்த இடம், அதாவது நாங்கள் எங்களை உண்மையான எங்களுடைய தாய் தந்தையர், எங்களோட உண்மையான அம்மா அப்பா அப்படின்னு சொன்னார் யாரு? எங்களை படைச்சவர். அப்போ இந்த பூமிக்கு பாருங்க, எங்களை
ஒரு வீடு ஒன்று உண்டாக்கி எங்களை இந்த பூமிக்கு ஒரு வேலையாக அனுப்புகிறார். அதுக்கு பிறகு இந்த பூமியில் பாருங்க, மனத்தை வைத்து வாழ்றது தான் மனிதன். மனத்துக்கு பேர் தான் மனிதன். அந்த மனத்தை எண்ணங்களால் தான் நாங்கள் அறியலாம். அப்போ மனிதன் எண்ணி வாழ்றவர், எண்ணி வாழும் பிராணி அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்றார். எதை எண்ணுறோமோ அளவுக்கு அதிகமாக அதை நாங்கள் திங்க் பண்ணால் செயலுக்கு போகும். அந்த செயலுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணத்தால் என்ன வரும், இதை திங்க் பண்ணால் என்ன வரும், செயலுக்கு போனால் என்ன வரும், ஒரு பகுத்தறிவு மனிதனை கொடுத்தனால தான் மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவுள்ள மனித பிறவி, அரிய பிறவி, அறிவான முறையில் பகுத்தறிவு. எண்ணங்கள் படி வாழ்றவன் அந்த எண்ணங்களை அளவுக்கு அதிகமாக, அதாவது திங்க் பண்ணினான். எண்ணம் வரும்போது அதை திங்க் பண்ணால் தான் செயலுக்கு போகும். அதை திங்க் பண்ணாட்டி செயலுக்கு போகாது. செயலுக்கு போகாட்டி பலன் கிடைக்காது. வேலைக்கு போகாட்டி சம்பளம் கிடைக்காது. அப்போ இந்த கர்மபூமியில் நம்ம கர்மம் மாற்றுவதற்கு பெரிய ஒரு வடிவம் வச்சிருக்கார். எண்ணங்களை கொண்டு வாழ்றவர் மனிதன், மனத்தை கொண்டு வாழ்றவர். அப்போ உடம்புக்கு பேர் இல்லை மனிதன், மனத்துக்கு பேர் தான் மனிதன். அப்போ இந்த மனம் எண்ணுடனே பாருங்க, உள்ளுக்குள்ளே ஆன்மாவில் இருந்து, அந்த உணர்வாகி ஆன்மாவில் இருந்து சக்தி எடுக்காது. இந்த ஃபேன் வேலை செய்யணும்னா கரண்ட் எடுக்கிற மாதிரி, இது வீலெல்லாம் போட்டுருக்கிறோம். கரண்ட் ஒன்று தான். ஃபேன், மைக் எல்லாம் பாருங்க வேலை செய்கிறது கரண்ட் ஒன்று தான். இதில் வடிவங்கள் வேறு, வீல்கள், பல வீல்கள் எல்லாம் போட்டு வடிவங்கள் அமைச்ச மாதிரி ஒரே கடவுள் எண்ணங்களால் பாருங்க, செயல்களால் நான் நிறங்கள் பாருங்க, மரங்கள், செடி, கொடி எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. அது கொடுக்குற சக்தி ஒன்று தான். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, 6வது அறிவு. ஓரறிவிலிருந்து வந்து, ஓரறிவிலிருந்து நாங்கள் வந்த எங்கேருந்து, நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னா இப்போ எங்கே சொல்லுவோம், இப்போ நாங்கள் உறைஞ்சிருக்கிற இடத்துல நாங்கள் இன்ன இடத்துலேருந்து வந்தேன். அது இல்லை, நாங்கள் உறையாமல் இருந்தோம்டா நாங்கள் ஒரு அறிவிலிருந்து வந்தேன் அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்த பாருங்க, எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் நாங்கள் எங்கேருந்து வந்து எங்கே பிறந்தோம், எங்கள் மனம் அளவுக்கு அதிகமாக பற்றி வச்சு பிறந்திருக்கோமோ அந்த இடம், அந்த சாதி, அந்த கலர், அதை தான் சொல்கிறோம் எங்கேருந்து வந்த அப்படின்னு. அது இல்லை, நாங்கள் உறைஞ்ச இடத்துல தான் சொல்கிறோம். இப்போ அது இல்லை எங்களிடம், நாங்கள் ஒரு அறிவிலிருந்து வந்தேன். அப்போ ஒரு அறிவிலிருந்து வரும்போது பாருங்க, ஒரு அறிவிலிருந்து வரும்போது 2வது அறிவுக்கு போகும்போது உடலும் மாறிது, என்ன செய்யுது, அறிவும் மாறி. 2வது ஒன்றில் இருக்கக்குள்ள ஒரு உருவம், 2வது அறிவுக்கு வரும்போது உருவம் மாறும், அறிவும் மாறும். 2 அறிவு, 3 அறிவுக்கு மாறும், 4 அறிவுக்கு மாறும், உருவம் மாறும், அறிவு மாறும்போது 5 அறிவுக்கு வரும்போது பாருங்க உருவம் மாறும், 4 அறிவுக்கு வரும்போது மாறும், 5வது அறிவுக்கு வரும்போது உருவம் மாறும். 6வது அறிவுக்கு போனால் மனித சரீரம் வர, அது போல உருவம் மாறாது. அது போல 7வது அறிவு, 8வது அறிவு கூடிக்கொண்டு போகல, விஞ்ஞானம், சேட்டலைட், இப்படி அறிவு கூடி கொண்டு முடியும், உருவம் மாறாது. இப்படி அறிவுகள் கூடிக்கொண்டு, அப்போ அந்த அறிவு மயமானவர் தான் நாங்கள். அறிவுமயமான, உணர்வுமயமான மகாசக்தி. அப்போ நாங்கள் மனித உரிமை நடமாடு கடவுள். அப்போ நாங்கள் கடவுள் தன்மை. இப்போ நாங்கள் உறைஞ்சிட்டோம் ஒரு இடத்துக்குள்ள. அப்போ இந்த மனத்தை கொண்டு வேலை செய்தவர் பாருங்க, உடல் இப்போ இந்த, அதாவது பூமிக்கு வந்த உடனே நாங்கள் இந்த பூமியில அளவுக்கு பற்று பாசத்தால் உறைஞ்சிட்டோம். அதுலேருந்து உறைஞ்சிட்டோம். இப்போ அளவுக்கு அதிகமாக அதுல இருந்து நாங்கள் உறைஞ்சி பாருங்க, அளவுக்கு அதிகமாக நாங்கள் பாசம் பட்டுக்குள்ள உறைஞ்ச உடனே அந்த பூமியில பாருங்க, அந்த உறைஞ்ச இடத்துலையும் எங்களுக்கு வாழ முடியாது, வேலை செய்ய விடுதில்லை. கடவுளையும் எங்களை கும்பிட விடுத, கண்ண முடி பாருங்க, கடவுளை கும்பிட எங்க போகும், உறைஞ்ச இடம் தான் போகுது விடுதில்லை, ஒரு இடம் கும்பிடுறாரு இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பூமியில எல்லா இடமும் போய் வேலை செய்யணும், எங்களோட வீட்டுக்கு போகணும். எங்களோட வீடு நாங்க வந்த வரங்க போது எப்படி இருந்தாங்க, அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்த விட்டு பாருங்க, நாங்க அளவுக்கு அதிகம் ஆசைப்பட்டதால உறைஞ்சிட்டோம். ஒரு இடத்துல உறைஞ்ச உடனே அந்த சாதி, அந்த இது அதை சொல்றோம். இப்ப நீங்க பாருங்க, கடவுளை கும்பிட போனாலும் உங்களோட உண்மையான இடத்துக்கு போறதுக்கு வழிகிட்டாலும் விடுறாரு. நீங்க கண்ண மூடி பாருங்க, இங்கே தான் இருப்பாரு, தியானம் பண்ணி பாருங்க, எங்க உறைஞ்ச இடத்துல வேலை செய்யவும் விடுறாரு இல்லை. அவடத்தோட இருக்க எங்குடுது இல்லை, நிம்மதி இல்லை. நின்னுண்டா என்ன உடம்பு, மதியண்டா என்ன மனம். இப்ப பாருங்க, இந்த மதியா இருக்க வேண்டிய மனம் பாருங்க, இந்த பற்று பாசத்தால அளவுக்கு அதிகமா செலவழிச்சு போடாரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளும். எங்களோட பிள்ளை, அவருக்கு நாங்க பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம்.
எப்படி பிற்காலத்துல அவரும் கொண்டு சம்பாதிச்சு சாப்பிடுறதுக்கு. இப்ப அவரு எங்களுக்கு இருக்கத்தால அவரோட பணம் அப்படியே இருக்கு. இப்ப எங்களுக்கு இருக்கத்தால என்னையும் அவரோட பணம் அப்படியே இருக்கு. அப்ப அவரோட பணம் அப்படியே இருக்கத்தால பாருங்க என்னையும் எங்களுக்கு இருக்கத்தால அவரோட பணம் இருக்கத்தால நாங்க அவருக்கு எல்லாம் கொடுக்குறோம். போராடுவோம் கூட பிள்ளைகளுக்கு பாருங்க. அதுக்கு போற ஒரு கட்டத்துக்கு மேல பாருங்க அவர் என்னன்னா தனிய போய் வேறு அந்த நாங்க சேகரிச்சு வச்சுக்க அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு பாருங்க. போடல முடிஞ்ச உடனே பாருங்க என்ன செய்யும், கஷ்டம் வந்தது. இப்ப உங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே பாருங்க இந்த பேக்ல போட்டு இருந்தது நீங்க சின்ன போட்டு அந்த இடத்துக்கும் வரையில கண்ண மூடி பாருங்க. உதாரணம் கண்ண மூடி பாருங்க, அங்கேயும் வரையில அங்க வந்தா என்னையும் திருப்பி பேக்ல போடப்படும். அப்ப திருப்பி போய் உலகத்துக்குள்ள நீங்க வேலையில அந்த இடத்துக்கு விடுறாரு. அதுதான் தியானம் பண்ண வைக்கிறார், அந்த இடத்துக்கு போக வைக்கிறாரு. ஒரு பழைய இடத்துக்கு நீங்க பழைய இடத்துக்கு பாருங்க. இப்படி பூஜைக்கு எல்லாம் வந்து 4 மணிக்கு எழுப்பி தியானம் பண்ணி குரு பக்தியா போகும்போது கொஞ்சம் பாருங்க நான் உள்ளுக்குள்ள வந்து அவர் பக்கத்துல வீட்டை போயில வீட்டுக்கிட்ட வந்தாலே நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. சிந்திச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்கிட்ட வந்தா என்னையும் வீட்டுக்குள்ள வந்தா என்னையும் வேலை முடிஞ்சு வந்த என்னையும் விடுதலை முக்தி பென்ஷன் முக்தி. இப்ப ஞானிகள் பாருங்க இதே மாதிரி ஞானிகள் யோசிச்சு பாருங்க, என்ன யோசிச்சு பாருங்க. ஞானிகள் இப்படிதான் பிறந்தவங்க, சிந்திச்சார்கள். சுவாமி சிவானந்தர், ரமண மகரிஷி பாருங்க எல்லோரும் அடியன் எல்லாம் சிந்திச்ச பாருங்க, என் குருநாதர் எல்லாம் சிந்திச்சாங்க. நாங்க ஆசைப்பட்டு பாருங்க திருமணமோ ஆசைப்பட்டு எந்த வேலைக்கு போனாலும் பாருங்க அதை செய்யவும் விடுதில்லை, கடவுள்கிட்டையும் போக விடுதில்லை, கோயிலுக்கும் நற்காரியத்துக்கும் போக ஒன்றும் விடுதில்லை. பாருங்க நிம்மதி இல்லை, நிதிரோடையும் விடுதில்லை, சாப்பிடையும் விடுதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாரமாய் எங்களுக்கும் வந்தது, எல்லோருக்கும் வந்தது. சுவாமி சிவானந்தர் டாக்டர் MBBS பத்தமடவில் இருந்தவர் அவருக்கும் வந்தது, ரமண மகரிஷி எல்லோருக்கும் வந்தது. வந்தால்தான் பாருங்க அந்த இடத்துக்கு போகலாம். எங்க வீடு எதுதான்டா அப்படி தேடணும். இப்போ வீட்டை விட்டு போட்டு பாருங்க மயக்கத்தில் கிடக்கும், என்ன கல் குடிச்சவன் மயக்கம் கிடக்கும், எனக்கு காசு முடியாது குடிச்சா தான் குருவை தேடும். மயக்கத்தில் கிடக்கும் வச்சு பிடிச்சி வச்சுருக்க. அப்போ இதுக்கு வழி இல்லையாண்டு தேடும் போது பாருங்க ஒரு அடி வச்சா 10 அடி எடுத்து வச்சு வருவேன் நான் கொடுக்குறதுக்கு குரு சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சமே நம்மளை காத்திரி கொடுக்குறதுக்கு ஏன்னா அவங்க எல்லாத்தையும் படைச்சு. அப்ப பாருங்க நாங்க பாருங்க திங்க் பண்ணோம் இதுக்கு வழி இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கேட்க தங்கிச்சு. யோசிச்சு பாருங்க, கிணத்து தவளை அப்படி இருந்தது, வெளியில இருந்து வந்த தவளை பாருங்க கொண்டு விழுந்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த தவளை எங்க இருந்து வாரம் அப்படின்னு கேட்டா என்ன கடல்ல இருந்து வாரம் அப்படின்னு கேட்டாரு. இதை விட பெருசான்னு கேட்ட, இதை விட பெருசு அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டாராம். இதை விட பெருசு எங்கடாருங்கன்னா அவருக்கு அதுதான் தெரியும் கடலுக்கு. அடுத்த நேரம் பாஞ்சு காட்டினாரா இந்த கிணத்து தொங்கல்ல இருந்து உள்ளுக்குள்ள பாஞ்சு காட்டினோடனே அவர் இதை விட பெருசா அடிச்சு போட்டார். அது போலதான் அவருக்கு தெரியுது இவர் சிற்றறிவுக்குள்ள இருக்காரு, நான் பேரறிவுல இருந்து வந்தேன், அதனால பேரறிவு வந்து அமைதியா இருந்து கொண்டு அவர் என்ன செய்தார் பாருங்க சிற்றறிவு பக்கம் போக திங்க் பண்ணாம கஷ்டம் திங்க் பண்ணா நம்மனே கஷ்டம் திங்க் பண்றோம். அதனால தான் பேரறிவு கிட்ட வரையிலாம இருக்கு. நாங்க ஞானிகள் என்னையாங்க கஷ்டம் வந்த உடனே பேரறிவுக்கு வழி இல்லையாண்டு பேரறிவை சிந்திச்சாங்க. இதுதான் உதாரணம் தவளை கதை. அப்ப அவர் பார்த்தாரு பேரறிவுல கடல்ல இருந்து வந்தவர் பாருங்க சிற்றறிவுக்குள்ள வந்தார். என்ன சிறிய இதுக்குள்ள வந்து விழுந்தாரு. சிறிய ஆளுக்கு சிறிய அறிவு தான் உலகத்துக்குள்ள இருக்கிறவங்கள என்ன சிற்றறிவு பேரறிவு உள்ளு. நான் பேரறிவால் சிற்றறிவுல மாட்டுப்படுது. புலங்களால வார எல்லா இதுகளும் பாருங்க சிற்றறிவுடா சிறிய இன்பம் கொஞ்சம் இருந்தாலும் முடியும். அது சிற்றறிவு எல்லாம் 5 பொறிகளால வார அறிவெல்லாம் சிறிய அறிவு, பேரறிவு தான் ஞானம். அது உள்ளுக்குள்ளே. அப்ப பேரறிவுல இருந்து சிற்றறிவுக்குள்ள மட்டும் விழுந்து தந்தாங்க. அப்ப பாருங்க இந்த இவர் திங்க் பண்ணக்குள்ள பாருங்க இவர் அடிக்கக்குள்ள 2வது தடவை அவர் கஷ்டம் வரும்போது அடிபடக்குள்ள பாருங்க இவர்கிட்ட சொன்னா இனியும் அடி விடும். ஏன்னா கஷ்டப்பட்டு நடுக்க திங்க் பண்ணா நீயும் இதுக்குள்ளே கிடக்குள்ள அடி வாங்கி அடிப்பாமி. நாம சிந்திப்பது வழி இல்லையா ஆண்டவாண்டி சிந்திச்சவர்கள் தான் ஞானிகள். சிந்திச்சார் தவளை வாடி வந்தது வெளியே வந்தார். விளங்குதான் கதை உதாரணம் அன்றைக்கு சொன்ன கதை. அடிவுடன் நடுக கஷ்டம் வரும் என்னதுக்கு வெளியே போடாது. தவளைக்கு பாருங்க என்ன கிணத்து தவளை பாருங்க என்ன செய்யும் கஷ்டம். கடல் தவளை என்ன செய்யுது என்ன எங்கிருந்து வந்தவர் நாங்க கடல் தவளை எங்க வந்துறீங்க பூமிக்குள்ள வந்துறீங்க எங்க கிணத்துக்குள்ள. விளங்குதா அப்ப கதை.
இப்ப இங்க அடிவிழும் எந்த அளவுக்கு அதிகமா ஆசையில போயிட்டு அடிவிழும். அடிக்கிற துன்பம் பாத நன்மைக்கு தான். ஏன்னா அடி விழுந்த உடனே அடி விழுற இடத்த நினைக்கப்படாது, திங்க் பண்ணக்கூடாது. எங்க நினைக்கணும்? இதுக்கு வழி இல்லையாண்டு, இதுக்கு வழி இல்லையாண்டு சிந்திச்சவர் தான் அடியேன் சுவாமி சிவானந்தன். இந்த வழியை கண்டுபிடிச்ச நாடி தான் இந்த வழியை செய்யலாம் பாருங்க. இதுதான் சரியான வழி. இது இந்த வழி மட்டும்தான் நடுக புல்லு பிடிக்காம காடு பிடிக்காம இருக்கு. மற்ற வழியெல்லாம் பாருங்க அழிக்கிறோம். இந்த வழியை விட்டு பாருங்க, இந்த வழிக்கு போறதுனால தான் பெய்கிறான் இஷ்டவேலை நடக்கும் அழிவு. இந்த பக்கம் போனா இதுதான் நடக்கும். எங்களுக்கு பாருங்க, இந்த பக்கம் கூட போன அளவுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அங்கேயும் அது மூலம் அழிவு வருது. 2-3 தான். இப்ப நாங்க இங்க வந்து பாருங்க, எங்களுக்கு புரட்சர் காட்டுறீங்க, நோயோ துன்பங்களோட காப்பாற்றுற மாதிரி எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணா அங்க நிற்கும். விளங்குதா? விளங்குதா? பாருங்க. இப்ப பாருங்க, இந்த சிற்றறிவுக்குள்ள இருந்தவர் எனக்கு வழி இல்லையா வழி இல்லையான்னு பாருங்க, விழிப்பு நிலையில நடுக கேட்டதால தவளை வாடி வந்தோடனே போயிட்டார். இதே மாதிரி பாருங்க, எனக்கு வழி இல்லையா வழி இல்லையான்னு ஏங்குறவர்கள் எல்லாம் பாருங்க எங்க பிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. பிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப ஒரு சின்ன கதை. இப்ப நான் எந்த சூழல்ல இருந்து வளர்றோமோ அந்த சூழல் குணம் எனக்கு ஏற்படும். என் மனம் என்னையும் அதுக்குள்ள என்ன செய்யும்? குறைஞ்சிடும். இப்ப நான் பாருங்க, பிள்ளைகள் குட்டிகள் பாருங்க, பாசம் பற்று எல்லாருக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். கஷ்டம் வந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன். சின்ன உதாரணம் நல்லா கேளுங்க. அங்க போறோம், எந்த எண்ணம் வரும்? கஷ்டம் மட்டும் உலகே நாங்க போறோம், எந்த எண்ணம் வரும்? எங்க இருந்து நாங்க எவ்வளவு காலம் பாசம் பற்று இதுக்குள்ள பிள்ளைகளோட இருந்தா எந்த எண்ணம் வரும்? அங்க இருந்து அங்க போறோன்னே இங்க வரும். இங்க வரக்குள்ள அவர் இங்க வந்த உடனே என்ன செய்வாரு? கோல் எடுப்பாரு. இங்க வந்துடாதீங்க, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் போயிருக்கோம்னு சொல்லி இங்க சொல்லுவாரு மனைவி. பூமி சொல்லாது, மனைவி சொல்றா உதாரணம். அப்ப நாங்க என்ன செய்யணும் பாரு, அங்க கொஞ்ச நாளைக்கு பாருங்க இருக்கும் போது இந்த பதிவு பற்றி பாச பதிவு போயிட்டு கொஞ்ச நாள்ல பாருங்க உழைப்பாரு. இப்ப நீங்க கண்ண மூடி தியானம் பண்ணும் போது பாருங்க, எங்க நீங்க இருக்கீங்க? வெளிநாட்டுக்கு போக பற்று பாசத்துக்குள்ள இருக்கீங்க. இப்ப எங்க போய் இங்கே பாருங்க, கண்ண மூடி எங்க போய் வெளிநாட்டுக்கு போன நம்ம சிந்திச்சு கொள்ளும். சாமியன் பாருங்க சொல்ற வழியில போய் நம்ம கவனிச்சு தியானம் பண்றோம். இப்ப எங்க வரும் மனம்? அந்த வெளிநாட்டுக்கு போன அளவா எங்க வரும்? எங்க வரும்? இங்க வரும். இங்க வரும். எழும்பூடாது. ஊர் கதையெல்லாம் கதைகள் ஏன்னா அங்கதான் இருக்கிறாங்க, அதுக்குள்ளேயே நீங்க மாட்டுப்பட்டு அதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் எடுக்கப்படா. எழும்பு எழும்பு எழும்போணும் 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 குளிக்கணும் பாருங்க, இருக்கணும் போகும். இப்படியே கவனிச்சு கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வீட்டை குறைஞ்சி அங்க ஃபுல்லா வேலையை கூட சம்பளம் எடுத்து லட்சக்கணக்கு அனுப்புனா இங்க சந்தோஷப்படுற மாதிரி நீங்க இங்க போனா உங்க குடும்பம், உங்க சமுதாயம், உங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பாருங்க, நீங்க அனுப்புறாங்க எடுக்கிற சம்பளம் இங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்ன நீங்க எடுக்கிற அருளால இங்க எல்லாரையும் காப்பாற்றலாம். இந்த ஞானிகள் பாருங்க, இப்ப இப்படித்தான் பாருங்க வழி இல்லையாண்டு ஏங்கினவர்கள் கவனிக்க தோங்கினாங்க, தேடினாங்க. அவர்களுக்கு ஒரு குரு கிடைச்சது. குருவை பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சி அவர் சொல்ற வழியில பாருங்க அந்த டைம் கவனிப்பாங்க. கடமையை, வீட்டு கடமை எல்லாத்தையும் சரியா செய்தார்கள். அடியேன் உட்பட இங்கேயும் கவனிச்சோம், இங்க கடமை ஆற்றினோம். உலகத்துல பல பிரச்சனைகள் வரும், அதை ஹேண்டில் பண்ணி எடுக்காம இங்க போக 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 இது குறைஞ்சி 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 தங்கத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கடிக்க பெருமதியாகிற மாதிரி இங்க போக போக பெருமதியாகி பெருமதி குறைச்சி பாருங்க எங்களை குறைக்கிற பூமி கர்மம் அப்படியே குறைஞ்சி. ஆனா இதே பாருங்க ஞானியை இதே பூமிக்குள்ள வாரார்கள். பூமிக்குள்ள வரும்போது பாருங்க, வெளிநாட்டுல 15-20 வருஷம் லண்டன்ல போனவர் இங்கே பாருங்க என்ன உடுப்பு எல்லாம் போடுவாரு. இப்ப இங்கே உடுப்பு எல்லாம் போட்டு அங்க உடுப்பு போட்டாரு. இங்க வந்தோடனே பாருங்க எந்த உடுப்பு போடுவாரு? பழைய உடுப்பு போடுவாரா? அதே மாதிரிதான் ஷோர்ட்ஸ் எல்லாம் போட்டு தெரிவாரு. அதே மாதிரி யோசிப்பாரு. விளங்குதா? சில பேர் போடுவாங்க இங்கே, சும்மா சின்ன உதாரணம். இதே மாதிரி பாருங்க, இந்த ஞானிகள் இந்த கர்மம் என்ற உடுப்புக்குள்ள கிடந்து மாட்டுப்பட்டு இப்ப போய் வெளிநாட்டுக்கு போய் பாருங்க இந்த கர்ம உடுப்பை கிழிச்சறிஞ்சு விட்டாங்க. பிடிச்சி வச்சு உடம்பு நம்மளை ஊதியாகுது. அதை கதை இதை கதை அப்படி பட்டி பற்று பாசம் கட்டுப்பாடு வேதனைப்படுது. இந்த உடுப்பு கிழிஞ்சு வைத்து இப்ப நாங்க பிரம்மத்தோட போய் இந்த புது உடுப்பு போட்டுட்டாங்க. புது உடுப்பு போட்டு பாருங்க, இதே உடுப்பு பாருங்க போட்டாலும் இந்த உடுப்பு பாருங்க ஒட்டாமல் பாருங்க என்ன எது பாதுகாத்துக்கொள்ளும்?
நீங்க எங்க கூட பாருங்க, மனம் எங்க கூட இருக்கோ அந்த குணம் தானே உங்களுக்கு வரும். இப்ப இந்த மனம் பாருங்க இங்க இருந்து விடுதலையாகி இப்ப அவரோட சேர்ந்து கொஞ்ச நாள் படைத்தார். ஆற குணம் வரும் கடவுளோட. ஆற குணம் வரும் கடவுளோட. இப்ப பூமிக்குள்ள வந்தா என்ன செய்யும்? ஒட்டுவாரா? ஒட்டுவாரா? சூடு கண்ட பூனை அடுப்படி நாடுமா? சூட்டுக்குள்ள திருப்பி வரணும். சூடு தேவை, பூமிக்கு கட்டாயம் வாழணும். இந்த ஞானிகள் பாருங்க அங்க போய் பிறகு வந்து பாருங்க உலகத்துல வாழும்போது குடும்ப விஷயம் இருந்து எல்லாத்திலையும் பாருங்க கடமையில திறமையா செய்யலாம். என்ன சொல்லுங்க, நாங்க இந்த உலகத்தெல்லாம் இயக்குறவரோட சேர்ந்து தமிழ்க்கு பாருங்க பணக்காரோட சேர்ந்துதான் என்ன எங்கட எல்லா செலவும் அவர் கவனிக்கிற மாதிரி அவர் செய்வார். விளங்குதா? இப்ப நீங்க பாருங்க ஆன்மீகத்துக்கு போனா பாருங்க எல்லாத்தையும் விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி இல்லை. ஆன்மீகத்துக்கு போனா எல்லா இடத்தையும் போய் பாருங்க என்ன வேலை செய்யலாம். கடவுள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் பாருங்க, நான் தூணில் இருக்கேன், துரும்புல இருக்கேன், எல்லா பறவைகளும் மிருகங்கள் எல்லாத்துக்குள்ள இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு இருக்கும். ஆனால் பாருங்க அது என்னை பாதிப்பதில்லை. நான் பாருங்க நானாக இருக்கிறேன், அது என்னை பாதிப்பதில்லை. அப்படின்னா அந்த தன்மை இடத்துல போய் அந்த தன்மையா நாங்க வளர்ந்துட்ட வேண்டாம், அதுக்குள்ளே வளர்ந்துட்ட வேண்டாம். இங்க வந்தால் என்னை பாருங்க அந்த தன்மையா தான் இருப்போம். இந்த தன்மை பாருங்க எங்களை பாதிக்காது. இப்ப பாருங்க இந்த உலகத்து தன்மையா நீங்க இருக்கிறீங்க, எதையும் சரியா செய்யறீங்களா? நிம்மதியா வாழ்றீங்களா? அப்ப எதை விட்டுட்டு போகணும்? இந்த உலகத்து விஷயத்தை விட்டு ஆன்மீகத்துக்கு போறதான் திருப்பி வந்து இதை செய்யலாம். அப்ப ஆன்மீகத்துக்கு போன விட்டுட்டு போறல, ஆன்மீகத்துக்கு போறதான் இந்த விட்டுட்டு என்ன ஒன்றையும் செய்ய விடாத இந்த உலகத்துக்கு கர்மாவை விட்டு விடுங்க தான் சொன்ன மாறி கொடுத்தாங்க. அங்க போனாதான் இது விடுபடும். அப்பதான் நீ உலகத்துக்குள்ள நல்லா வாழலாம்னு சொல்றோம். பாருங்க நான் உங்களை போலதான் இருக்கேன், உங்களை போல மார்க்கெட்டுக்கு போறேன், நான் தான் மார்க்கெட்டுக்கு போறேன், இந்த கல்யாணம் பண்ண எல்லாத்துக்கும் நான் தான் சாபம் வாங்கினேன், எல்லாம் செய்து அங்கேயும் அதே டைம் போயிட்டு இங்கேயும் போயிட்டு எல்லாம் நடந்தது. இவ்வளவுதான் பாருங்க நாங்க சிரிச்சுட்டு இருந்த எல்லாம் நடந்தது. என்ன யார் செய்யறாரு? நான் ஏற்கனவே பாருங்க உலகத்து பக்கம் இருந்திருந்தா ஒன்று நடக்காது. என்ன ஒன்று நடக்க விட்டுருக்க மாட்டாரு. நான் தான் செய்யற எண்ணத்தை உண்டாக்கி என்ன கவலைப்படுத்தி கொண்டு இருப்பார். இப்ப நான் இன்னொரு இடத்தை போறேன் பாருங்க, நான் என்ற எண்ணமே எல்லாம் போயிட்டு ஆறு செய்யறார். நான் ஆரோட முதலாளி, இந்த உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற ஆரோட நான் என்னத்தை செய்யணும்? அவர் எல்லாம் செய்வார். பாத்தீங்களா நீங்க? இதைத்தான் கிருஷ்ணன் கீதையில சொன்னா பாருங்க, நான் பாருங்க குடும்பம் பிள்ளைகள் படிவா வலிக்கிறோம் பாருங்க எல்லாம் செய்யறது. ஆனால் பாருங்க எல்லா கடமையும் சரியா செய்யறது. ஆனால் உன்னால செய்யலாம். நீ என்னோட அர்ச்சுனா முதல் இருந்த, இப்ப நீ பாருங்க இருந்த நீ, ஆனா உனக்கு தெரியுது இல்லை, எனக்கு தெரியுது. நீ அதுக்குள்ள மாட்டுப்பட்டதாடி என்னோட இருந்தன்னு உனக்கு தெரியல. அது மாதிரி நீங்க எல்லாம் பாருங்க என்னோட இருந்த. இப்ப பாருங்க எங்க இருக்கீங்க? இன்னொரு இடத்துல இருக்கிறதால நாங்க எங்களை சுயதன்மையை தேடி பாருங்க போறதுக்கு வந்திருக்கோம். இப்ப நாங்க எங்களை சுய இடத்துக்கு போறதுக்கு வந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்க முயற்சி பண்ணும் போது எங்களை இழுக்கும். ஆனா நீங்க என்ன சொல்லி வரணும்? நீங்க வந்தா தான் என்ன செய்யும்? பாவத்தின் சம்பளம் என்ன மரணம். இங்க வந்தோடனே அது போய் தரும். நோ வருமா? யாருக்கு துன்பம்? ஆரை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, அவர் தான் துன்பப்படுத்துறாரு. அவரை விட்டா உங்களுக்கு எப்படி துன்பம்? என்னை அவர் துன்பப்படுத்தினாரு. நித்திர விடல பாருங்க, எனக்கு இருக்க விடல. என்ன அழம் மட்டும் பாருங்க அடிச்சாரு. நான் அழல திங்க் பண்ண அழுதுருந்தா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. நான் இன்றைக்கு மண்ணுக்குள்ள இருந்துக்கிறேன். இன்றைக்கு இந்த மண் ஆடுறத கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. பாருங்க மண்ணை நம்ம கோள்கள் எல்லாத்தையும் பாருங்க யாரு பாருங்க செய்யறாரு. இந்த பூமியிலிருந்து இந்த நவகோள்கள் எல்லாம் பாருங்க சூரியனை சார்ந்து வாழ்றாங்க. சூரியனை சார்ந்திருக்கதெல்லாம் ஒரே நேர்கோட்டுல பாருங்க எல்லாம் இயங்கி கொண்டிருக்கு. சூரியனை சார்ந்துதான் வாழ்றாங்க. சூரிய சக்தி தான் காயத்ரி. சூரியன் சக்தி தான் இந்த காயமாயி உடலுக்குள்ள இருக்கிறது. அப்ப அங்க இந்த மண் பூமிக்கு தானே இப்ப திரிவடைஞ்சு வந்திருக்கு மாற்றமா உடம்பு. ஆனா மண் தான். இந்த மரமா வந்திருக்கு. ஆனா மண் தான். ஏன்னா மண்ணுக்குலாம் போகும் பூமிக்குள்ள திரிவடைஞ்சிருக்கு. ஆனா அதை இயக்குறாள் ஒரு ஆள். இதுவும் மண் தான். ஆனா உடல் அடிக்கி இங்க மண் அடிக்கி இந்த பூமி பாருங்க. அந்த பூமியே பாருங்க சூரியனை சார்ந்து வாழும் போது பூமியில வாழ்ற மரம் செடிகள்லாம் சூரியனை சார்ந்து வாழ்றதால ஒவ்வொரு வாழ்ற பரிணாமத்தும் சரியா நடந்து கொண்டிருக்கு.
ஆனா மனிதன் 6 படைத்த மனிதன் மட்டும் உள்ளுக்குள்ள இருக்க சூரிய சக்தி தான் காயத்ரி, காயத்துக்குள்ள இருக்க ஆன்மா உணர்வுமய. அவரை நினைக்காதனால தான் வாழ முடியாது. பூமியே பாருங்க அவரை தான் நினைக்குது. பூமிக்கு மேல இருக்கிற நாங்க அவரை நினைக்காது என்ன செய்யும்? பூமிக்கு கோபம் இருந்தாரு பாருங்க வராதா? இன்றைக்கு நவகோள்கள் எல்லாம் இருந்து பூமியில வாழ்றெல்லாம் சூரியன் தான் மெயின். சூரியன் இல்லாம சூரியனை சார்ந்து வாழாட்டி சரியா கடமையாற்றல பாருங்க. அப்ப இந்த பூமியே சூரியனை சார்ந்து வாழும் போது பூமியில வாழ்ற மரம் செடிகளும் சூரியனை சார்ந்து வாழதான் தன்னுடைய பரிணாமத்தை சரியா செய்து கொண்டிருக்காங்க. இந்த 6 படைச்ச மனிதன் பாருங்க பூமியை சார்ந்து வாழாதனால, பாவம் செய்ததால இந்த பூமியும் சரியா இயங்கு. இந்த பூமியில வாழ்ற ஜீவராசிகளுக்கு ஆபத்து. என்ன சுனாமியோ பூகம்பமோ அப்படி ஒரு விஷயம் வந்தா பாருங்க அந்த சனங்கள் எல்லாம் இவ்வளவு கற்பனை பண்ணி வீடு கட்டி பாருங்க காரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு நொடி பொழுதுல போயிடுச்சு. ஒரு நொடி பொழுதுல போற ஒரு விஷயத்து பக்கம் ஏன் நாங்கள் அளவுக்கு அதிகமா பற்று வச்சு அதை சேர்ந்து வச்சுக்கணும். அந்த பற்றால பொருளை சேர்க்க சொல்லல, அந்த பற்று ஏன் வச்சுக்கணும். அந்த பற்று இல்லாம போனா உங்களுக்கு பாருங்க என்னையும் பொருள் கிடைக்கும், அருள் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், கருணை கிடைக்கும், மனித தன்மை எல்லாம் கிடைக்கும், எல்லாத்தையும் அளவோட வாழக்கூடிய ஞானம் கிடைக்கும். என்ன பிரச்சனை இந்த பூமியில இன்ப துன்பம் நிறைஞ்ச பிரச்சனை இந்த பூமியில அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாழக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஆன்மீகம் கட்டாயம் பாருங்க நமக்கு தேவையானா இந்த பூமியிலிருந்து சந்திரன் சூரியன் சகல எல்லாம் பாருங்க பூமியை சார்ந்து வாழ்ற, இந்த சூரியனை சார்ந்து வாழ்ற. சந்திரன் எங்களுடைய மனம். சந்திரன் 15 நாள் தேயும், 15 நாள் வளரும். இந்த மனத்துல ஒரு பிரச்சனை பாருங்க இருக்கும், கொஞ்ச நாள்ல தேங்கிடும். பாருங்க புத்தர் என்ன சொன்னார்? விதியை மதியாக இல்ல, மனத்துக்கு பேர் பாருங்க என்ன சந்திரன். அப்ப எதுக்கு பேர் மதி? எதுக்கு பேரு? மனத்துக்கு. மனம் திங்க் பண்ணுனா உள்ளுக்குள்ள ஆன்மாவுல இருந்து சக்தி எடுப்பாரு. ஆன்மாவுல இருந்து சக்தி எடுத்தா தான் உடம்பை பாதுகாக்கலாம். 5 புலங்களை வச்சு பாதுகாக்கலாம். ஒரு அளவுக்கு மேல மனம் பலம் குறைஞ்ச உடனே உள்ளுக்குள்ள ஆன்மாவில இருந்து தான் திங்க் பண்ண எடுக்க முடியாத பட்சத்துல கோமா நிலை. இதுக்கு ஒரு சின்ன கதை பாருங்க. பரீட்சித் பாருங்க பிறக்கும் போது முண்டமா தான் பிறந்தது, அவருக்கு உயிர் இல்லை. யார் பிரம்மச்சாரி பாருங்க கை வச்சா உயிர் வரும். பிரம்மண்டா என்ன? கடவுள், அதான் உயிர். யார் பிரம்மச்சாரி பாருங்க கை வச்சால் உயிர் வரும். கிருஷ்ணன் கையை வைக்க போறோடனே அவர் விடல. நீ பிரம்மச்சாரி இல்லை, இந்த கோகுலத்தில் ஒரு பொம்பளையில நீ விடல, நீ பிரம்மச்சாரி இல்லை நாமதி போட கிருஷ்ணன். இந்த கோபியர் எல்லாம் விடையுமில்லை. நம்மள சொல்லுவோம் தானே, அப்படித்தான் சொன்னாங்க. கோபிஸ்திரிகள் எல்லாம் நீ விடல, நீ பிரம்மச்சாரி இல்லை. அப்ப இந்த முண்டத்தை எழுப்போடுமா பிறந்திருக்காரு அப்படின்னு. அப்ப இதுல எல்லாரும் ஆதிக சுகப்பிரமம் பிரம்மச்சாரி. யாரு யார் ரமன் சொல்லுங்க? வியாச ரமன், வியாச பெருமான். நாரதர் பிரம்மச்சாரி. அப்ப கிருஷ்ணன் சொல்ற என்ன விடல நீங்க. அப்ப பிரம்மச்சாரி நாரதரை சொல்லுங்க. நாரதரை சொன்னா நாரதர் புரிஞ்சுட்டார். ஏனென்றா கிருஷ்ணனை கண்டுபிடிக்கலாம், நீ எங்க நாரதோட விடப்பட்டிருப்பான். இப்ப நீ பிரம்மச்சாரியா இல்ல, நீ சொல்ல தானே கடவுளை நீங்க குரு இல்லாம. ஆனா பாருங்க அப்படி பாருங்க இவருக்கு தெரியும் கிருஷ்ணன் பிடிச்சிருவான் அப்படியா. இவர் தலை குடிச்சுட்டாரு. இந்த உயிர் கொஞ்சம் தால விடணும், கை வைக்கணும், உயிர் வரணும். சொல்லுவாங்க உங்களுக்கு கடவுளோட அருள் இருந்தா கோமாவில் இருக்கிற ஐஸ்வரமுக்குள்ளே வரும். அது மாதிரி இவர் கிடைக்காது கோமாவில் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளோட அருள் இருந்தா தான் உயிர் வரும். இதுதான் இந்த கதை. சுகப்பிரமம் இருக்காரு அந்த பாருங்க கிருஷ்ணன் சொல்றாரு. அவனும் பாருங்க பிரம்மச்சாரி. அவனும் நான் கை வைக்க சொல்லுங்க. பிரம்மச்சாரி கை வச்சா பாருங்க என்ன உயிர் வரும். கடவுள் தானே உயிர் பாருங்க. ஐஸ்வரம்ல இருக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க டாக்டர்? உங்களுக்கு பல பிறவிகள்ல புண்ணியம் செய்து கடவுள் அருள் இருந்தாலும் வரையில் அடி போய்த்துருவாரு. நீ நோட்டீஸ் அடிக்க வேண்டியா, 32 கொண்டாட வேண்டிய அப்படி சொல்ற மாதிரி என்ன செய்தாரு சொன்னாரு கிருஷ்ணன். அவரு தலை முடிச்சுட்டாரு. அப்ப உயிர் போக போகுது. கடைசி என்ன விடுங்க, நீ விடுறீங்க கொஞ்சம் விட சும்மா வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு விடல, நான் விட மாட்டேன் நீ பிரம்மச்சாரி வச்சாரு எழுப்பித்தாரு. யாரு எல்லாரும் சொன்னாங்க என்ன நித்திய பிரம்மச்சாரி. யார்? கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரி.
அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொல்லுங்க, கிருஷ்ணன் பாருங்க எல்லா இடம் போனா இந்த கதை நான் முதல் சொன்ன கதை, பற்றற்று கடமையாற்றிய குருநாதர் என்று சொல்றாரு பாருங்க, தாமரையில தண்ணி மாதிரி பற்றற்று கடமையாற்று புண்ணியர் நான் அடிக்கடி சொன்னாரு. நீ பற்றற்று கடமையாற்றினா தான் உச்சி மீது வானிருந்த போது அச்சமில்லை அச்சமில்லை மகாபரதி காரணம் சொன்ன இந்த கதையை நிறைய சொல்றாரு. நீ பற்று இல்லாட்டி உச்சி மீது வான் இடிந்தாலும் நீ பயப்பட மாட்டான், வான் உன்னை தாக்காது நிறைய சொல்லுவார் என் குருநாதர். யோசிச்சு பாருங்க. அப்ப நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னா நாங்க பிரமத்து பக்கம் சார்ந்தா இந்த உலகத்துக்குள்ள எல்லா கடமையும் கிருஷ்ணன் மாதிரி ஆற்றுவோம். கர்மயோகி, அதான் கர்மயோகி. ராஜாவாக இருந்தாலும் யோகியாக வாழ்ந்தால் எனக்கு நான் போறங்களை உபதேசம் பண்ணேன், எல்லாம் செய்தார். அதே மாதிரி வாழக்கூடியதான் ஆன்மீகம். இன்னொரு கிருஷ்ணனுடைய சின்ன கதை என்னடா, நான் கிருஷ்ணனை தேடி போறதுனால கிருஷ்ணனை பத்தி இன்னைக்கு பேசணும். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கடும் மழை பெய்யுது, துர்வாசர் பாருங்க அக்கறையில் இருக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு பாருங்கள், மகாலட்சுமி துர்வாசர் சாப்பிடாம இருக்கார் அம்மா, அவருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊராக்கள் எல்லாம் நினைச்சாங்கனே பிரம்மச்சாரிகளிடமாய், அது மாதிரி இந்த மனுஷிக்கு கொஞ்சம் சந்தேகம், பிரம்மச்சாரியே இல்லை அதுக்கு மகாலட்சுமி. அப்ப ஞானங்கள் இந்த மலைக்குள்ள நான் எப்படி போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. நித்திய பிரம்மச்சாரி ஆகிய கிருஷ்ணன் சொல்றான்னு சொல்லு வரண பகவான், மழை விட்டுரும் அப்பான்னு சந்தேகம். இந்த ஆளையே போய் சொல்றாரு, நமக்கே தெரியுது ஊர்ல ஆரண்டா அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகப்பட்டு போய் சொல்றாரு. நித்திய பிரம்மச்சாரியாய கிருஷ்ணன் சொல்றா மழை விட்டு யோசிச்சு போறாரு. அப்படியே போய் பாருங்க, துர்வாசருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுத்து முடிஞ்ச உடனே கடும் மழை பெய்து, ஆத்துல வெள்ளம் போகுது. வரையில முதல்ல ஆத்துல வெள்ளம் இல்லை. எங்க அவர் பாருங்க சாப்பிடாம இருக்காரு. கிருஷ்ணர் பாருங்க யாரு, நான் சாப்பாடு கொடுக்க போவாங்க எனக்கு மழை விடல என்று சொல்றாரு. என்ன பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு சாப்பிட்டாரு. துர்வாசர் சொல்றாரு பாருங்க, பல வருடங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்க நோன்பு நோக்கும் விரதன் நோக்கும் துர்வாசர் சொல்றான்னு சொல்ல மாட்டார். இது என்னடா சிக்கல் யோசிச்சு பாருங்க. இப்ப சாப்பிட்டு கழித சொன்னாரு பாருங்க, அப்படியே கடல் பாருங்க விரிஞ்சுது, ஆறு விரிஞ்சி வழி விட்டுது. அப்பதான் திங்க் பண்றாங்க. நான் சொன்னேன் கஷ்டம் வரும்போது திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாவோ தன்னுடைய பாருங்க என்ன சந்தேகம் தீர்ந்து ஞானம் கிடைச்சி தான் மகாலட்சுமி பல அவதாரங்களை பண்ணவர். மனித சரீரம் எடுத்து இன்றைக்கு மகாபாரத பாருங்க செய்யறதுக்கு என் கஷ்டனோட வந்திருக்கிறேன் நான், ஸ்ரீமன் நாராயணோட இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அது போலதான் வந்து கும்புறா பாருங்க. நானும் பாருங்க பூலோகத்து பக்கம் சார்ந்துடனே மனம் பூலோகத்து தன்மை கடவுள் வந்தாலும் பாருங்க. அதனால தான் கடவுளே ஸ்ரீமன் நாராயணன் சீதையை கொண்டு போயிட்டாங்க. ஆள்றாரு, சிரிக்கிறாரு பாருங்க. உலகத்துக்கே வழிகாட்டுற பாருங்க நாராயணனே அல்றாரு. இந்த பூமி பாருங்க வீதி சும்மா இல்லை. மனிதனா பிறந்தா பாருங்க தன்னுடைய சுயதன்மையை பாருங்க மறக்க வச்சு அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாருங்க தன்னை யார் என்று அறிய வச்சு, சீதையும் ஆரம் என்று அறிய வச்சு பாருங்க தன்னை கொண்டு வந்த பாருங்க யாரு ராவணன். உன்னுடைய பரம பக்தனப்பா, அவன் உன்னை இந்த நாட்டுக்கு இந்த புண்ணிய பூமியில உன்னை காலடி எடுத்து வைக்கணும் மகாலட்சுமி, இது செழிப்பான பூமியை வரணும் என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு. இந்த பூமி புண்ணிய பூமி பாருங்க, இதுல எல்லோரும் கால் எடுத்து வச்ச பூமி குபேரனுடைய பூமி. இந்த பூமியில பிறந்து நாங்க பாருங்க ஏன் வறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க உலகத்துல எல்லாம் பாருங்க சூரியனா சார்ந்து வாழ்றாரு. சூரிய சக்தி தான் காயத்ரியாகிய பாருங்க உள்ளுக்குள்ள ஸ்ரீமன் நாராயணன் சாஸ்வதமாக கிருஷ்ணவர்ஜியான் மந்திரங்களில் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. நான் எங்கேயும் போகத்துல உனக்குள்ள இருக்கிறப்பா, உனக்கு தகுந்த குரு வரும் போது என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது நானே உனக்கு குருவா வந்து உனக்குள்ள கதவுகளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு
கல்யாண திருக்கோல காட்சியில கல்யாணம் கட்ட விடாமல் சிவபெருமான் தன்னை யார் என்று காட்டின மாதிரி இந்த கஷ்டம் சூழல்லையும் பாருங்க, உன்னை கஷ்டத்திலிருந்து இல்லாமக்கி உனக்குள்ளே நான் என்னை காட்டக்கூடிய ஒரு வழிதான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை பாருங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எழுந்து 4 மணி குளிச்சு மொழி விடாது, வெளிநாட்டுக்கு போறோம் வீட்டு பாசம் விடாத மாதிரி என்னையும் இந்த உலக பற்று எங்களை விடாது. அந்த பற்றை துறக்கிறதான் பாருங்க, துறவு ஒழிய நீங்க விட்டுட்டு போறல பாருங்க. உங்களை இந்த பற்றுக்குள்ள ஒன்றையும் செய்ய விடாத அந்த விஷயத்தை துறந்து எல்லாத்தையும் இந்த உலகத்துல செய்தவரா பக்கம் போய் நீங்க அதுவாய் எல்லாத்தையும் செய்து இறுதியில் ஆண்டவன் அடைகிற வழிதான் ஆன்மீகம். புண்ணியனோட எனக்கு மண்டையில 3 தரம் அடிச்சு இதை வாழ்ந்து காட்டி போதி இதை மக்களுக்கு உபதேசம் பண்ணேன்னு உரைத்த அந்த பகவானை நினைச்சு இன்று நான் பாருங்க ஒரு இடத்துக்கு போறோம். அப்படிப்பட்ட பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் பார்த்துக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்டா. இந்த வையத்துள் பாருங்க, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி தனக்குள்ளே இந்த வையத்தை ஆள்ற பரம்பொருளை கண்டவர்கள் தான். அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையத்துள் வாழ்ற நாங்கெல்லாம் வானில் இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு மண்ணுக்கு கடமையாற்ற வந்திருக்கும். மன்னங்களை பாசம் பற்றால பாருங்க மடக்கி மாயையில மடக்கி வச்சிருக்க அந்த அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த பூமியில கொண்டு வரத்துக்கும் நான் அடிக்கடி வருவேன் அப்படி சொன்னவர்கள். நீங்க எல்லோரும் நல்லவர்கள். அதனால பாருங்க, நீங்க காப்பாற்றப்படுவதற்காக இறைவன் எங்களுக்கு காயத்ரி மந்திரத்தை இறைக்கிறிக்கார் அந்த பூமிக்கு. அதை சொல்லிக் கொண்டு பாருங்க, காலையும் மாலை கடவுள் நினைச்சி இப்படிப்பட்ட பாருங்க சச்சங்கங்கள் உபதேசங்களுக்கு வரும்போது வரப்போற எல்லா துன்பங்களும் பாருங்க மலை சூரியனை கண்ட பனி போல போகக்கூடிய ஒரு பெரிய வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே